ஒருவேளை இந்த செய்தியை அப்புறமா கூட நீ பார்க்கலாம். உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்துல சொல்லாரு, நீ போனாலோ அழைத்த தேவன் இந்த ஊழியத்தை, தெரிந்தெடுத்த தேவன் இந்த ஊழியத்தை அவர் நடத்த அவர் வல்லவராய் தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து உங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன், உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகுதா? அது என்ன காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கலாம், குழந்தை பிறக்கிற காரியமா இருக்கலாம், உங்க வீட்டினுடைய காரியங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையின் காரியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குதா? பயப்படாதீங்க. நேரம் ஆக 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 ஆண்டவர் அதிகமாக செஞ்சு கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவன் இன்னைக்கு வரையிலும், இப்போ வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடலை, என்னை வெட்கப்படுத்தல. எனக்கு தேவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்க இடத்திலே, இந்த பகுதியில், இந்த தேசத்திலே, இந்த வட சென்னையிலே, இந்த இடத்தை, இந்த வட சென்னையை கலக்குகிற ஒரு ஊழியமாக, கலக்கிற ஒரு ஊழியர்களாக, கலக்கிற ஒரு சபையாக கர்த்தர் வைக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை. பேரின் வாழ்க்கை மலட்டு தன்மையா இருக்கிறது, என்னுடைய கர்ப்பம் மலட்டு தன்மையா இருக்கிறது, என் வாழ்க்கையில எல்லாம் மலட்டு தன்மையா இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று இந்த 6வது மாதத்திலே, இந்த முதல் நாளிலே உன் குடும்ப வாழ்க்கை மலட்டு தன்மையா இருக்கிறது, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் மலடா இருக்கிறது என்று இந்த 6வது மாதத்திலே தேவ சமூகத்திலே நீ கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதற்காகவே கர்த்தரனை இப்படிப்பட்ட பாதையிலே என்னை கொண்டு வந்தார் என்று அவள் நன்றி சொல்லும்படியாய் நன்றி பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிச்சாள். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அதெல்லாம் வாழ்க்கையிலே உயரப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமைய, அப்பாவுக்கு ஒரு கனத்தை, அப்பாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக இறங்கி வந்து பதிலளிக்கிற தேவன். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது சாதாரணமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு புகை வரும். அல்லேலூயா. எங்க காதுல இருந்து, கண்ணுல இருந்து ரத்தம் வரும். அல்லேலூயா. ஹார்ட்டினுடைய துடிப்பும் கொஞ்சம் நம்ம போன விருப்பு இதெல்லாம் நடக்குது. அப்போ நீ எவ்வளவு ஆசீர்வாதமா இந்த திருச்சபையில் இருந்திருக்கிறாய் என்பதையோ கொஞ்சம் நினைவிலே வைத்துக்கொள். தேவன் தான் கடைசி வரையில் யாரை நம்பி வராங்க? ஊழியக்காரங்க. ஒரு நாள் உங்களை நம்பி வர மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் எப்போ காலை வாரி விடுவீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போகக்கூடிய தற்காலிகமான உறவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் இந்த உலகத்திலே நிலையானது, நிரந்தரமானது அல்ல. ஆனால் எனக்கு ஒருவர் தெரிந்தவர் இருக்கிறார், ஒரு பொழுதும், ஒரு நாளும், ஒரு இமை பொழுதும் உங்களை கைவிடாததே. இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை தட்டி நல்ல உற்சாக. தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 6வது மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இல்லையா? ஏதோ சோகமா யாருக்கோ வெளியேகிறவங்களுக்கு சொல்றது போல தட்டுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த 6வது மாதம் சொல்றாரு, உன் கொம்பை நான் உயர்த்த போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கொம்புன்னா என்ன சொல்லுங்க? கொம்பு எங்க இருக்கும்? மிருகத்துக்கு பின்னாடி இருக்குமா? முன்னாடி இருக்கும். முன்னாடி எங்க இருக்கும்? தலையில இருக்கும். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லு. அல்லேலூயா. யார் உயர்த்துறாங்களோ இல்லையோ, தேவன் தம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை அவர் உயர்த்த இந்த மாதம் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அன்னாள் துதித்து பாடுகிறார். எதற்காக துதித்து பாடுனா?
துதித்து பாடி நன்றி சொல்லும்படியா இங்கே என்ன செஞ்சிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. அன்னாள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதித்து பாடி எழுதப்பட்ட வார்த்தை தான். அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுடைய கொம்பை உயர்த்தினபடினாலே ஆண்டவர் அவ என்ன செஞ்சார்னா, நன்றியோடு துதித்து பாடி இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். என் கொம்பை, அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவ சிறுமையிலே இருந்தாள், வெட்கத்திலே இருந்தாள், அவமதிக்கப்பட்டவளா இருந்தாள், தள்ளப்பட்டவளா இருந்தாள், ஏளனமான ஒரு வாழ்க்கையில இருந்தாள், மனக்லேசத்திலே இருந்தாள். அப்படிப்பட்ட அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து தேவனிடத்திலே தன் இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்ப்பீரா, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி நீர் பார்ப்பீர் என்றால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமே என்று தன் இருதயத்தை ஊற்றி செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு, ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு, ஆண்டவர் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அன்னாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி. அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றார், இந்த 5 மாசமும் எப்படியோ அந்த மாசத்தை நான் தள்ளி விட்டுட்டேன், முடியாத தள்ளிட்டு தான் இந்த 6வது மாசத்துல. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையாக சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். நான் தான் அதை தள்ளி விட்டேன். ஏன்னா அவ்வளவு போராட்டம், அவ்வளவு எப்படா போகும் அந்த 5வது மாதம், எப்படா போகணும் அப்படி காத்திருந்தேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த 6வது மாதத்திலே உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. இந்த 6வது மாதத்திலே உன் மேன்மையை பெருக பண்ண போகிறேன். இந்த 6வது மாதத்திலே எதெல்லாம் உயர்த்தப்படாது இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அதெல்லாம் உன் வாழ்க்கையிலே உயரப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமைய, அப்பாவுக்கு ஒரு கனத்தை, அப்பாவுக்கு ஒரு மேன்மைய. அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னாள் பார்த்தீங்களா, தன்னுடைய சக்காலத்தினால ரொம்பவும் மனக்லேசப்பட்டு என்ன செய்கிற தேவ சமூகத்திலே ஓடி வந்து அவள் செபிக்கிறாள், அவளுடைய கண்ணீரை ஊற்றுகிறாள். கர்த்தர் கேட்டாரா? ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? சொல்லுங்க, கேட்டாரா இல்லையா? ஜெபத்தை கேட்கிறவர் நம் தேவன், கண்ணீரை காண்கிறவர் நம் தேவன். நம்ம சொல்கிறோம், என் ஜெபத்தை கேட்கவே இல்லை சிஸ்டர், நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நாளாக உபவாசிச்சுட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நாளாக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்தை கேட்காது இருக்கிறார். இல்லை, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். நாம் கூப்பிடும் பொழுது இறங்கி வருகிற தேவன். நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்துக்கும் பதில் அளிக்கிறவர். அவர் கேட்டும் கேளாதவரை போலல்ல, அவர் பார்த்தும் பாராதவரை போலல்ல, நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் இறங்கி வருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல, என் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்பார் என்றால் உங்க ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டாரு? அல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீரை காண்பார் என்றால் ஏன் உங்க கண்ணீரை அவர் பார்க்க மாட்டாரு? நம் கண்ணீரை, நம்ம கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனாயிரு. ஊழியத்தின் பாதையில் கடந்த நாட்கள் எவ்வளவோ நொறுக்கப்பட்டேன், எவ்வளோ இருதயம் உடைக்கப்பட்டது, எவ்வளோ வேதனைக்குள் ஆளானேன். எத்தனையோ நேரங்கள் என் கண்ணீர் தேவ சமூகத்திலே விழுந்தது. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? போன மாதம் இருந்த நிலை இந்த மாதம் இல்லை, 4வது மாதம் இருந்த நிலை 5வது மாதத்தில் இல்லை, 1வது மாதம் இருந்த நிலை இந்த 6வது மாதத்தில் இல்லை. கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி, வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுகிற அளவும் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அப்போ நொறுக்கப்படுகிற நேரத்தில்,
உடைக்கப்படுகிற நேரத்தில், இருதயம் வலிக்கப்படுகிற நேரத்தில் ஏன்பா நம்ம கேட்டு என்ன செய்வோம்? புலம்பு. அன்னால் கூட தேவ சமூகத்தில் வரும் பொழுது மனக்லேசத்தோடு அந்த இடத்துல ஏலி என்ன சொல்கிறாரு? நீ என்ன குடிச்சிட்டு மது குடிச்சிட்டு வந்து இங்கே எவ்வளோ நேரம் வெறி கொண்டு இருப்பாய் என்று. நம்மளை கூட அப்படி தான் உலகம் பார்த்துருக்கும் இல்லையா? அற்பமாய் பார்த்துருக்கும், வேதனையான பாதையில் வரும் பொழுது ஏளனமாய் பார்த்துருக்கும், இலக்காரமாய் பார்த்துருக்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் சொல்லுகிறேன், ஒரு பொழுது மனிதன் பார்க்கிற வண்ணமாய் என் தெய்வம் பார்க்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என்னை என் தேவன் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல. என் தேவன் என் இருதயத்தை, என் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னாளை அவர் ஆராய்ந்து அறிந்தார். அந்த இடத்திலே அன்னாளுடைய மனக்லேசத்தை பார்த்தார். அந்த நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் மலட்டு வாழ்க்கையை வாழும் பொழுது அநேகர் என்ன சொல்லும், நீ மலடி என்று சொல்லியிருக்கும். அவளுடைய சக்காலத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தா. எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் என் வாழ்க்கை மலட்டு தன்மையாக இருக்கிறது, என்னுடைய கர்ப்பம் மலட்டு தன்மையாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் எல்லாம் மலட்டு தன்மையாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று இந்த 6வது மாதத்திலே இந்த முதல் நாளிலே உன் குடும்ப வாழ்க்கை மலட்டு தன்மையாக இருக்கிறது. உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் மலடா இருக்கிறது என்று இந்த 6வது மாதத்திலே தேவ சமூகத்திலே நீ வந்திருப்பாயானால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து, உங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன், உன் கொம்பை நான் உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கொம்பை உயர்த்தப்படும் பொழுது இந்த உலகம் உயர்ந்து பார்க்கும், உறவுகள் உயர்ந்து பார்க்கும், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் உயர்ந்து பார்ப்பார்கள். கரங்களை தட்டினல்ல. அல்லேலூயா. அன்னாள் வந்து செபிக்கும் பொழுது அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் வாழ்க்கை மலட்டு தன்மையாக இருந்தது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே அவள் செபித்தார். கர்த்தர் இறங்கி அந்த செபத்தை கேட்டார். ஏன் தெரியுமா? அன்னாளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காரியங்கள் டிலே ஆச்சு. சொல்லுங்களேன், ஏன் லேட் ஆயிடுச்சு? சாதாரணமான ஒரு பிள்ளை அல்ல. சாதாரணமாக பிள்ளைலாம் டக்கு டக்கு டக்குன்னு பிறந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தம் வரலையே. சாதாரணமான பிள்ளைலாம் எப்படி பிறந்துடும்? உடனே பிறந்துடும். அல்லேலூயா. சாதாரணமாக பிள்ளைனா உடனே, இன்னொரு பிள்ளைனா இன்னொரு பிள்ளை, இன்னொரு பிள்ளைனா இன்னொரு பிள்ளை. ஆனால் அன்னாளுக்கு தேசத்திலே நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கர்த்தர் காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேசத்தின் தீர்க்கதரிசி என்று கர்த்தர் அந்த பிள்ளையின் மீது அந்த உன்னத அபிஷேகத்தை வைத்தபடியினாலே அன்னாளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் டிலே ஆச்சு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் தாமதமாகுதா? அது என்ன காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பிறக்கிற காரியமாக இருக்கலாம், உங்கள் வீட்டினுடைய காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையின் காரியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குதா? பயப்படாதீங்க. நேரம் ஆக 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 ஆண்டவர் அதிகமாக செஞ்சு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நேரம் ஆக 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 கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை எக்ஸ்ட்ராவாய் மாற்றி கொண்டே இருக்கிறார். உடனே அவர் அவசரப்பட்டு கொடுத்தா ஏதோ ஒன்று எடுத்து எதையோ கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்ம அவசரம், ஆண்டவரே கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்போம். என்ன இது இவ்வளோ தொல்லை கொடுக்குது அப்படின்ட்டு அது அறையா இருக்கா குறையா இருக்கா, சரி போ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு கொடுத்துருவார். கொஞ்சம் தாமதிக்கிறார் என்றால் அதை அழகுபடுத்தி, அதை நிறைவாக்கி, அதை மகிமைப்படுத்தி, அதை பூரணப்படுத்தி கொடுக்கும் பொழுது இந்த உலகமே வியந்து பார்க்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அன்னாளுக்கு அந்த சாமுவேலை கொடுக்கறதுக்காக தான் அன்னாளை கண்ணீரின் பாதையிலே நடத்தி வந்தார், ஏளனமான பாதையிலே நடத்தி வந்தார், இலக்காரமான பாதையிலே நடத்தி வந்தார், இன்னலான பாதையிலே நடத்தி வந்தார். அப்பொழுது அது அவளுக்கு கஷ்டமாய் இருந்திருக்கலாம், அப்பொழுது அவளுக்கு அது துக்கமாய் இருந்திருக்கலாம், அப்பொழுது அவளுக்கு அது மனவேதனையாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதற்காகவே கர்த்தரனை இப்படிப்பட்ட பாதையிலே என்னை கொண்டு வந்தார் என்று அவள் நன்றி சொல்லும்படியாய் நன்றி பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அந்த அன்னாளை போல
அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறவரா. உங்களை அழைத்து கர்த்தர் ஏன் தெரியுமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? சொல்லுங்க, உங்களை உயர்த்துகிறதற்காக. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் தெரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா அழைச்சிட்டு உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு இருக்கிறதற்காக அல்ல, அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அழைத்த மனிதனை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அழைத்த மனிதனுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன். கொம்பு என்று சொன்னால் அந்த கொம்புல பார்த்தீங்கன்னா காண்டா மிருகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கொம்புல தான் என்ன இருக்குது? பெலன் இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கே அழகு எதுன்னா கொம்பு தான். கொம்புலன்னா அது மொட்டையாக இருக்கும். ஹல்லேலூயா. இல்லையா? கொம்பு என்பது அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது கீர்த்தி. ஹல்லேலூயா. புகழ்ச்சி. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியாய் வைக்க போகிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல, வேலை செய்கிற இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்குது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்கு தான் சொல்கிற பிள்ளைங்க, எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி செய்வார் தெரியாது, எந்த ஓனர்கிட்ட பேசுவார் தெரியாது, எந்த மேனேஜர்கிட்ட பேசுவாருன்னு தெரியாது, ஆனால் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் காத்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே நீ அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை பார்க்க போகிறாய். கரங்களை தட்டி. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்து நினைச்சிட்டா மனுஷ மூளையில யோசிக்கிற வண்ணமாய் அவர் உயர்த்த மாட்டார். அவன் யோசிக்கிற அவன் யோசிக்கிற விதங்கள் எல்லாம் கம்மி. தேவனுடைய யோசனையே வித்தியாசமானது. அல்லேலூயா. தேவனுடைய யோசனையே பயங்கரமானது. தேவனுடைய நினைவுகளே பயங்கரமானது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள். நம்ம நினைவெல்லாம் வேஸ்ட் இல்லையா? நம்ம நினைச்சிருக்கிற நினைவெல்லாம் வேஸ்ட். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நினைவு பெரியது, அது உயர்ந்தது. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நினைவு உயர்ந்தது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நினைவு உயர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எந்த இடத்திலே அவமானப்பட்டு நின்றாயோ அந்த இடத்திலே கெம்பீரத்தோடு உன் கொம்பு உயர்ந்து நிற்கோ. யார் உன்னை அற்பமாய் பார்த்தார்களோ, யார் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ, நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ வளர மாட்ட, நீ உயர மாட்ட, உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே உன் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். கரங்களை நல்ல தட்டி பரலோக தேவனுக்கு அட்வான்ஸா ஒரு நன்றியை செலுத்துவோம். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. எத்தனை பேர் பயத்தோடு வந்தீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வாழ்க்கையை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை, நான் எத்தனையோ நேரத்தில் ஊழியத்தை குறித்த ஒரு பயம், ஊழியத்தை குறித்த மிகப்பெரிய கேள்வி. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வந்து பேசுவார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொன்ன தேவன் இன்னைக்கு வரையிலும், இப்போ வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடலை, என்னை வெட்கப்படுத்தலை. எனக்கு தேவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில் என்னை பார்த்து குற்றப்படுத்தினவர்கள், குறை கண்டுபிடித்தவர்கள், பழி தூக்கி போட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாதிருக்கலாம். ஆனால் அவங்க, நான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா, அதே நிலையில தான் இருப்பாங்க. அவங்களால மேலே எழுந்துக்க முடியாது. ஆனால் என்னை பேசின என் தேவன், எனக்குள் இருக்கிறவரனை உயர்த்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. அதனால உங்களை பேசுறாங்கன்னும் போது என்ன செய்யாதீங்க, நான் சொல்லிட்டேன், உங்களை பேசுறாங்கன்னா உங்க வளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 4 பேர் கூடி பேசுறாங்கன்னா உங்க வளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 4 8 ஆகும், 8 என்ன ஆகும், 8 8 16 ஆகும். அப்படியே ஆண்டவர் பெருக செய்துக்கிட்டே இருப்பார். உங்களை பேச பேச கூடி பேசுவாங்க, வீட்டில் பேசுவாங்க, ஆராதனையை போய் பேசுவாங்க, மெசேஜை போய் பேசுவாங்க. அப்புறம் சொல்லுங்க, இந்த பேசுறதுங்க பார்த்தீங்கன்னா இருக்க நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்,
லோவில் தான் போயிட்டே இருக்கணும் தவிர ஹையில் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறை பேசுகிறவர்களை கர்த்தர் எந்த நேரமும் எந்த நிமிஷமும் உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. குறை பேசிக்கொண்டிருக்கிறவர்களுடைய லெவல் அதே லெவலாக தான், அதே லெவலாக கூட கீழே போயிடும். அல்லேலூயா. குறை பேசாத ஒரு மனுஷன் இருப்பாங்கன்னா கர்த்தர் நிறைவாய் அவர்களுக்குள்ளே வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். இந்த இடத்துல அன்னாளுக்கு தேவன் ஸ்பெஷலாய் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? ஸ்பெஷலாக கொடுத்தாரா இல்லையா? அன்னாளை பார்த்து கேலி பண்ணா யார் கேலி பண்ணது? அவளுடைய சக்காலத்தை கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா. ஆனால் அவளை பற்றி பேசலை. குறைவாய் காணப்பட்ட இந்த அன்னாளை பற்றி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கை குறைவாய் இருக்கிறதா? ஒரு நாள் உன் குறைவுபட்டிருக்கிற வாழ்க்கை நிறைவாய் மற்ற மனிதர்களால் பேசப்படும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஒரு மகிமையை நாம் செலுத்துவோம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது. இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போகிறது. அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போகிறது. ஏன்னா இங்கே அன்னாள் சொல்லுகிறது போல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தை இந்த 6வது மாதம் நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபித்திருந்தீங்களோ, எதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் போடப்பட்டதோ அதிலெல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறது. இந்த 6வது மாதம் உங்கள் கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இருக்க போகும். சொல்லுங்க, என் கொம்பு, என் தலை கர்த்தரால் உயர்ந்திருக்க போகிறது. சந்தோஷமா இல்லையா? ஒரு புடுபுடுக்காரன் வந்து உனக்கு நல்ல நேரம் பிறக்குது அப்படின்னு ஒரு புடுபுடு அடிச்சுட்டு வந்து சொன்னோம், அப்படியே பூரிப்பாயிரும். அவன் ஏதாவது இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஏதாவது எனக்கு சொல்லிட்டு போவான் அவன் அப்படின்னு இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஒரு மனுஷனே ஒரு உனக்கு நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னு அப்படி சொல்லும் பொழுது ஒரு பூரிப்பு வருமானால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் இந்த காலை வேளையில் இந்த 6வது மாதத்தில் உனக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கொம்பு உயர்ந்திருக்கோ, உன் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறு. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள் களி கூர்ந்து உன் இருதயம் உன் கொம்பு உயர்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என் வாய் வாசி என் பகையினரின் மேல். இதுவரையிலும் உங்கள் பகைஞர் வாய் தான் திறந்திருந்தது. எப்படி சொல்லுங்க? பாதாளம் திறந்திருக்கிறது போல, எவனை விடுங்களாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு மட்டும் வகை தேடலை, மனுஷனும் வகை தேடிட்டு எப்போ விழுவாங்க பார்க்கலாம், கை கொட்டி சிரிக்கலாம், எப்போ விழுந்து போவாங்க, எப்போ ஊழியம் நிற்கும், எப்போ இந்த இயேசுவின் அற்புத சபை மூடப்படும், எப்பொழுதெல்லாம் ஜனங்க வராது இருப்பாங்க பார்த்து கேலி பண்ணி நம்ம போயிட்டா அவ்வளோதான் ஊழியம் நடக்காது, நம்ம போயிட்டா ஊற்றி மூடிடுவாங்க, நம்ம போயிட்டாங்க எதுவுமே செயல்படாது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை இந்த செய்தியை அப்புறமா கூட நீ பார்க்கலாம். உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லாரு, நீ போனாலோ அழைத்த தேவன் இந்த ஊழியத்தை, தெரிந்தெடுத்த தேவன் இந்த ஊழியத்தை அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. பார்க்கிறவங்களுக்கு புகை வரும். அல்லேலூயா. எங்க காதுல இருந்து கண்ணுல இருந்து ரத்தம் வரும். அல்லேலூயா. ஹார்ட்டினுடைய துடிப்பும் கொஞ்சம்
நம்ம போன பிறப்பு இதெல்லாம் நடக்குது. அப்போ நீ எவ்வளவு ஆசீர்வாதமாக இந்த திருச்சபையில் இருந்திருக்கிறாய் என்பதையோ கொஞ்சம் நினைவிலே வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மிகப்பெரிய ஒரு பாலம். என்னது இது? பாலமா? பார்த்துருக்குறீங்களா? நம்ம பாலத்தில் ஏறி இறங்குவோமே, அதுபோல் ஒரு தடையாக இருந்தாய். அந்த என்னது பாலத்தை ஆண்டவர் இடிச்சு நொறுக்கி எரிகோ கோட்டை போல தகர செய்து விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். நான் போயிட்டா ஊழியமே நின்றுடும். இப்போ கூட போனவங்க என்ன நடக்குதுங்க, யார் வராங்க, அங்கே ஊழியம் எப்படி நடக்குது, எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, நான் தசம பாகம் கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், அதனால் ஊழியம் மூடிடுச்சு, உன் தசம பாகத்தை எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு ஓடிப்போ. அழைத்த தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் அவருடையது. ஓன் தசம பாகத்தை வைத்து இந்த ஊழியம் நடக்குது என்று நீ நினைத்து கொள்ளாதே. ஓன் தசம பாகத்தை காட்டிலோ அழைத்த தேவன், என் தேவன் லட்சாதிபதி, கோடிகளுக்கோ ஆயிரங்களுக்கோ அவர்தான் அதிகாரி. என்ன ஒரு செகண்ட் நினைச்சா என்னை கோடீஸ்வரியாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எதுக்கு? என் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த ஊழியத்தில் என்ன வந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசம். இந்த ஊழியம் வளர்ந்து நிற்கிற வேளையிலே உங்களை வலது பக்கத்திலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் என்னை இந்த ஊழியத்தில் வைப்பான்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் கரங்களை தட்டி அல்லேலூயா. எங்கேயோ இருந்து நம்மளை எங்களையோ கொண்டு போய் அந்த ஆலயத்துக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்றால் கர்த்தர் இந்த இடத்திலே, இந்த பகுதியில், இந்த தேசத்திலே, இந்த வட சென்னையிலே, இந்த இடத்தை, இந்த வட சென்னையை கலக்குகிற ஒரு ஊழியமாக, கலக்கிற ஒரு ஊழியர்களாக, கலக்கிற ஒரு சபையாக கர்த்தர் வைக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலே கையை தட்டி அல்லேலூயா. அதுதான் தேவன். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சொல்லிட்டு போச்சு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ரோட்டில் நிற்பீங்கன்ட்டு. ஏன்னா அதை போன்னு சொல்லிட்டேன் வெளியே. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அல்ல, இன்னும் கூடிய சீக்கிரத்திலே நீ தான் ரோட்டில் நிற்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்னங்க சத்தம் வரல? கர்த்தருடைய ஊழியத்தை தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷியை நீ பார்த்து பேசுவாய் என்றால், என் தேவன் வாயிலே விரல் வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக இறங்கி வந்து பதிலளிக்கிற தேவன். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது சாதாரணமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனை உயர்த்துகிறது அபிஷேகம், ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறது அபிஷேகம். எங்கேயோ வனாந்தரத்திலே வெயிலே சுட்டி கொண்டிருந்த தாவீதை உயர்த்தி அழகு பார்த்தது அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு ஆட்டு மைப்பனை தாவீதை கர்த்தர் உயர்த்தினது எது? அவங்க அப்பாவோ அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க கூட இருந்தவங்களோ இல்லை. அவங்களாம் உயர்த்துவாங்க ஒரு நாள் நினச்சிக்காதீங்க. என் பிள்ளை என்ன கடைசி வரையிலும் பார்ப்பான் அப்படிலாம் ஒரு கனவுலாம் காண்றாதீங்க. என் மகன் என்ன கடைசி வரையிலும் பார்ப்பா, கனவு காணாதீங்க. என் வீட்டுக்காரனு கூட கடைசி வரையிலும் இருப்பா, கனவு காணாதீங்க. எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போகக்கூடிய தற்காலிகமான உறவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் இந்த உலகத்திலே நிலையானது, நிரந்தரமானது அல்ல. ஆனால் எனக்கு ஒருவர் தெரிந்தவர் இருக்கிறார். ஒரு பொழுதும், ஒரு நாளும், ஒரு இமை பொழுதும் உங்களை கைவிடாத தேவனவர். அல்லேலூயா. உங்களை புறம்பே தள்ளாத தேவனவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நிமிடமும் நம்மளை கைவிட மாட்டார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சும்மா ஊழியக்காரங்க சாதாரணமானவங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். அதனால தான் வாழ்க்கை இன்னும் விளங்கலை. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் என்ன விளங்கலை? வாழ்க்கை இன்னும், ஆமாம், மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்க? எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 6:16-8 வாசி. 16:8. பதினாறு யாத்திரையாகமம்
இல்லையா? சரி, நான் வாசிக்கிறேருங்க. நாங்கள் எம்மாத்திரம் உங்களுடைய முறுமுறுப்பு எங்களுக்கு அல்ல, அது கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறேன், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறேன்னு இவங்க நினைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மோசை அழைச்சது யாரு? சொல்லுங்களேன், யார் அழைச்சது? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, நான் மந்த வாயி, நான் திக்கு வாயி, அப்படிலாம் என்ன சொல்கிறாரு, சாக்கு போக்கு சொல்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் விடலை, அழைச்சிட்டார். அப்போ அழைச்சவர் தான் அவர்களுக்கு உத்தரவாதி இல்லையா? அழைச்ச தேவன் தான் கடைசி வரையில். யாரை நம்பி வராங்க ஊழியக்காரங்க? ஒரு நாள் உங்களை நம்பி வர மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் எப்போ காலை வாரி விடுவீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தரை நம்பியே அவருடைய பணிகளிலே கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த உலகத்தின் இறுதி வரையிலோ, அந்த ஊழியக்காரர் மரித்து அடக்கம் பண்ணுகிற வரையிலோ கர்த்தரையே சார்ந்து நிற்கிற ஊழியக்காரருக்கு அவர் தான் துணை. அவங்களுக்கு கல்லடிப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு சொல்லடிப்பட்டாலும் சரி, அது அவர்களுக்கு அல்ல, அது தேவனுக்கே. நீங்கள் சத்தம் வரல? அப்போ பேசுகிறவங்க நீங்கள் எங்களை பேசலை, பேசிட்டு போனவங்க நீங்கள் எங்களை பேசலை. நீ பேசுனதுக்கெல்லாம் வட்டியும் முதலாய் கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், நாங்கள் இழிச்சவாய் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் இழிச்ச வாய் அல்ல அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேச 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 கர்த்தர் அதை கேட்டு 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 எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறதுனால தான் சில நேரம் பேச மாட்டோம். சும்மா இரு, நீ பேசாத, யுத்தம் என்னுடையது, அது உம்முடையதல்ல. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவாரா? எவ்வளோ செஞ்சிட்டாரு, இதுக்கு மேலே இனி செய்யாத இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு மேலே செய்ய என்ன இருக்குது? செய்யாது இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். இவ்வளவு செஞ்சவர் இனிமேல் செய்யாது இருப்பாரா? தம் சொந்த குமாரனையே நமக்கு தந்தருளின தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். இதுக்கு மேலே என்னங்க கொடுக்கணும் உங்களுக்கு? இன்றைக்கி கூட யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிட்டா அவங்க அப்படி சொந்தக்காரியே பார்த்துட்டு இருக்காது, உன் மண்டையை மாற்றுன்றார். அல்லேலூயா. இன்றைக்கி கொண்டையை தான் டிசைனாகி மாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? எத்தனை ஸ்டைலாக மாறிக்கிட்டே இருக்குது. அது போல் உன் மண்டையை மாற்றுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாராவது ஒரு சொந்தக்காரை ஏதாவது வந்து சொல்லிட்டா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லியிருப்பார். நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் உனக்கு இதை பண்ணுறேன், நான் உனக்கு இதை செய்ய போகிறேன். யாரோ ஒரு சொந்தக்கார சித்தப்பா பெரியப்பா அவன்லாம் எங்கே எதுலேயும் வந்திருக்க மாட்டான். உனக்கு உடம்பு சரியில்லாத போது வந்திருக்க மாட்டான், நீ நல்லா நொடிந்து போயிருக்கும் போது வந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் பேசுகிறது தான் நமக்கு. அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக என்னவே எண்ணாதீங்க. அவங்களாம் உங்களை நடத்துகிறாங்க. எந்த சித்தப்பாவாவது உங்களை நடத்துகிறாருன்னு சொல்லுங்கள், எந்த பெரியப்பாவது உங்களை நடத்துகிறாருன்னு சொல்லுங்கள், எந்த அத்தையாவது உங்களை நடத்துதா, எங்கள் சித்தியாவது நடத்துதா? சொல்லுங்களேன். இல்லை. அப்பயே அவங்க சொல்கிறத கேட்குறீங்க. என்னை நடத்துகிற பெரியப்பா ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியப்பாவுக்கெல்லாம் பெரியப்பா. டேனியல் பீட்டர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, அவர் பெரியப்பாவுக்கு எல்லாம் பெரியப்பா. அல்லேலூயா. அத்தை சொல்லிடுச்சு, மாமா சொல்லிடுச்சு, அக்கா சொல்லிடுச்சு, இவங்களா நம்ம நல்லா இருக்கும் பொழுது கூட இருப்பாங்க, கூட இருக்கும் பொழுது சும்மா இருக்க மாட்டாங்க, கூட இருக்கிறத பார்த்து பொறாமைகளால் பொங்கி இருப்பாங்க. கெட்டு போயிட்டாலும் ஏதாவது ஒன்று. ஆமாம், என்ன நீ இப்படி இருக்கிற, என்ன இப்படி வாழ்க்கை இப்படி இருக்குது, சர்ச்சுக்கு போய் இன்னும் நல்லா இருக்கிற. நான் சர்ச்சுக்கு போய் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்றது அது எனக்கு தான் தெரியும், அந்த மரமண்டைக்கு தெரியாது, பெரியப்பாக்கும் தெரியாது, சித்தப்பாக்கும் தெரியாது, பெத்த அப்பாவுக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. இல்லையா? என்னை என் தேவன் எப்பொழுது அவர் என் கரத்தை பிடித்தாரோ, நான் அவர் கரத்தை பிடித்தேனோ, அந்த நாளிலிருந்து என் தகப்பன் என்னை நன்றாய் மாத்திரமல்ல, அழகாய் மாத்திரமல்ல, சிறப்பாய் மாத்திரமல்ல, மேன்மையாகவும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஒருத்தராவது உங்களால் என்னை ஆண்டவர் நல்லாவே வைக்கலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. குறைகள் இருக்க தான் செய்யும். குறை இல்லாத மனுஷன் இல்லை. பிரச்சனை இருக்க தான் செய்யும்.
ஆனால் அந்த பிரச்சனையிலே உழந்து போயிடுவீங்க நினைக்காதீங்க. இந்த அன்னாளை போல நீங்கள் துதித்து கம்பீரத்தோடு பாடக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கொண்ட திட்டங்கள் அது சிறிதாயினோ, எனக்காக என் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. இயேசுவின் நாமத்தில் சொல்ற, இது உங்களுடைய அளவு அல்ல, இது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது உங்களுடைய மேன்மை அல்ல, இது உங்க வாழ்க்கை அல்ல. இன்னும் கூடிய சீக்கிரத்திலே என் வாழ்க்கை மாறப்போகுது, என் பிள்ளையின் வாழ்க்கை மாறப்போகுது, என் குடும்பம் மாறப்போகுது, என் கணவர் மாறப்பட போறாரு, என் கணவர் ரட்சிக்கப்பட போறாரு. என்னை விட்டு போனதெல்லாம் திரும்ப என் கைக்கு வரப்போகுது, என்னை விட்டு போனதெல்லாம் என்னை தேடி வரப்போகுது, என்னை தூஷித்தது எல்லாம் மறுபடியும் என்கிட்ட வரப்போகுதுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நான் கொண்ட திட்டங்கள் நல்ல கைகளை தட்டி, ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையை. மறுபடியும் உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும், வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. சொல்லுவோமே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லை. சொல்லுவோமே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? கர்த்தர் நல்லவரா இல்லையா? சொல்லுங்க. நம்பினோர் நட்டாத்துல என்னை கைவிட்டாலோ என்னை காப்பாற்ற அவர் உண்டு. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் அவர் காப்பாற்ற
அவருக்கு வல்லமை உண்டு. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 75ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வேகமாய் வாசி. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்பெல்லாம் என்ன செஞ்சிருவாராம்? வெட்டி போட்டுருவார். துன்மார்க்கமாக இருக்கிறவுடைய கொம்பெல்லாம் ரொம்ப வளராது. துன்மார்க்கரை பார்த்து நம்ம சொல்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் ஆண்டவருக்குள்ளே வரேன், ஆண்டவரை தேடி வரேன், அவங்க எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்களே. அவங்க நல்லா இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நிலையானது கிடையாது. நீதிமானுடைய ஆசீர்வாதம் தான் எப்பொழுதும் நிலை நிற்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு என்ன செய்யுமா? உயர்த்தப்படும். அல்லேலூயா. நம்ம நீதியாய் வாழும் பொழுது, நம்ம உண்மையாய் வாழும் பொழுது, நம்ம உத்தமமாய் வாழும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விலக்கி வாழும் பொழுது, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லை என்பதை அறிந்து அதையெல்லாம் விட்டு வாழும் பொழுது, கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவராயிருக்கு. அல்லேலூயா. உண்மையாய் வாழுகிற மனுஷனை ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதே சேற்றில் அதே சகதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாயை நல்லா கழுவி கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் என்ன செய்யும்? திரும்ப நீங்கள் என்ன தான் கட்டி வச்சாலும் என்ன செய்யும்? சொல்லுங்கள், எங்கே போகும்? அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்லா அதுக்கு சோப்பெல்லாம் வாங்கி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு, அது மேலே அந்த உனிலாம் வரக்கூடாது அப்படி நல்லாவா காஸ்ட்லியாக எல்லாம் வாங்கி செஞ்சு அதுக்கு ஒரு படுக்கை நல்ல ஒரு இடத்த கொடுத்து வச்சுருப்போம். ஆனால் அது எங்கே போகும்? அது புத்தி அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்படி தான் சில நேரத்தில் கர்த்தர் அழைத்து அவர் இரத்தத்தினாலே கழுவி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து, நம்மளை ரட்சித்து, நம்மளை நல்ல ஒரு உன்னதத்தில் வைத்திருக்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம புத்தி எங்கே போகுது? உலகத்தை தேடி போகிறது. அல்லேலூயா. உலக காரியத்தை தேடி போகிறது. ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா கல்லடி தான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தில் நின்னா நீங்கள் பேரும் புகழ்ச்சியோடு போயிட்டே இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப ரோட்டுக்கு போகணும், உலகத்துக்கு போகணும், உலக ஆசைக்கு போகணுன்னா என்ன வரும்? ரோட்டில் இருக்கிற நாய்க்கு என்ன அடி கிடைக்கும்? இன்னும் கொஞ்சம் ஓவராக போச்சுன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? முனிசிபாலிட்டிக்காரன் என்ன செஞ்சிடுவான்? தூக்கி பிடிச்சின்னு போயிடுவான் வண்டியில். அல்லேலூயா. அப்புறம் சிறைச்சாலைக்கு தான் போகணும். சிறைச்சாலைக்கு போகிறது மட்டும் இல்லை, நம்மளை சாகடிக்க பிளான் போடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் துன்மார்க்கனுடைய காரியம். நீதிமான் கர்த்தரால் நான் கழுவப்பட்டிருக்கிற அவருடைய இரத்தத்தினால் மீட்டெட ஒரு பாவம் நமக்குள்ளே வருகிறது என்றால் நாம் சுதாரிக்க வேண்டும். இந்த பாவம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் கர்த்தரால் கழுவப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாத்திரம். பாவம் நம்மளை இழுக்கும் பொழுது, பாவ காரியங்கள், பாவ சிற்றின்பங்கள் இழுக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். தேவனை கழுவி ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளையா எப்போ தெரியுமா கனெக்ஷன் கட் ஆகுது? எப்போ சொல்லுங்க? அப்பான்னு கூப்பிடும் பொழுது அந்த உரிமை நீ எப்போ தெரியுமா இழக்கிற? நீ பாவத்துக்குள்ளே போகும் பொழுது, அவரை மறுதலித்து, அவருடைய காரியங்களை மறுதலித்து, அவருடைய காரியங்களை நீ தள்ளி வைக்கும் பொழுது, அவர் வார்த்தையை தள்ளி வைக்கும் பொழுது உனக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன ஆகுது? கட்டாய் விடுகிறது. ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. அவரிடத்துல பாவம் இல்லை. அவரிடத்துல என்ன இல்லை? நீங்கள் பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள ஒரு நபராக இருப்பீங்கன்னா அவரை நீங்கள் முகமாய் தரிசிக்கலாம். அல்லேலூயா. பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் ஆராதிக்கிறேன், பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் கடவுளை தேடுறேன், பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நீதிமான் என்று நினைச்சிக்காத. கர்த்தர் உன் உள்ள திரையாயங்களை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேட தேட நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம பாவத்துக்குள்ளே போகும் பொழுது நம்ம பேர், நம்முடைய புகழ்ச்சி எல்லாமே என்ன ஆயிடுது? கெட்டு போய் விடுகிறது. ஆண்டவரை கிட்டி சேர சேர அவங்க பரிசுத்தவான், அவங்க பரிசுத்தம் உள்ள கூட்டம், அவங்க தேவ பிள்ளை, அவங்க தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற பேரும் புகழ்ச்சியும் உண்டாகுது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறப்படும். அதுதான் பிசாசின் திட்டம், அதுதான் பிசாசனுடைய
உன்னை எப்படியாவது இந்த கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும், எப்படியாவது இந்த ஐக்கியத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும், எப்படியாவது இந்த சபையை விட்டு ஒதுக்கி வைக்கணும் என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இசைந்து போகவே கூடாது, போகவே கூடாது. நம்ம ரோட்டில் இருக்கிறவர்கள் அல்ல, நம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி. அப்போ துன்மார்க்கனுடைய கொம்பு என்ன ஆகுமா? வெட்டப்படும். நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும். அல்லேலூயா. 112:9 வாசிங்க. சங்கீதம் 112:9 வாசிங்க. அவனுடைய கொம்பு எப்படியா? மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். யார் கொம்பு மகிமை உயர்த்தப்படும்? வாரி இறைக்கிறவருடைய கொம்பு தான். பிசினித்தனம். சில விசுவாசிலாம் சொல்லிட்டு போயிடுச்சு, நாங்கள் எவ்வளவோ இந்த ஊழியத்துக்கு செஞ்சுட்டோம், நம்ம எங்களுக்கு செஞ்ச மாதிரி. அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் எங்களுக்கு செய்கிற மாதிரி காணிக்கை போடுவீங்கன்னா அந்த காணிக்கையை தூக்கிட்டு ஓடி போயிடுங்க. எங்களை நடத்த கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை போஷிக்க என் தேவன் இருக்கிறார். எங்களை ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டார். எங்களை அருமையாக கன்னியாகுமரி பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வயிறு இல்லை சாப்பிட. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளும் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி சோர்ந்து போய் நாங்கள் எவ்வளோ இந்த ஊழியத்துக்கு செஞ்சிட்டோம், என்னமோ அப்படியே அதுக்கு ஒரு 10 ஏக்கரை நிலம் இருந்தது போல் அதில் ஒரு 5 ஏக்கராவை எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு விற்று கொடுத்தது போல் ஒரு சகிப்பு. அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கை எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கொடுக்குறதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நிறைய எவ்வளோ கொடுத்துட்டோம் நாங்கள், என்னமோ இந்த அம்மா கொடுத்து சோர்ந்து போன மாதிரி. இன்னைக்கு கொடுக்குறவங்க எங்களை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இதுவரையிலும் நிச்சயமாக சொல்கிறேன், கொடுக்குறவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்குமா. அப்புறம் அவனுடைய கொம்பு மகிமையாய். கொடுக்கிறவனுடைய தலை உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கொடுக்கிறவங்களுடைய யாருக்கு கொடுக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கிறவங்களுக்கு சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு. எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்குறீங்க? குறிப்பிட்ட ஆட்களுடைய தசம பாகம் தான் வருது சபைக்கு. மீதி பேருடைய தசம பாகம்லாம் உழைக்கிறோம். எனக்கு ஓட கிருபை கொடுத்தாரே, அந்த வேலையை செய்ய ஞானம் கொடுத்தாரே, வாங்கின உடனே கையில் மளிகை சாமான் வாங்க போகலாமா, அடுத்து சொல்லுங்கள், டாப்பு இல்லை, பேண்ட்டு இல்லை, அதை வாங்க போகலாமா துணி கடைக்கு, அப்புறம் டிசைனாக சொல்லுங்கள், மேக்கப் பொருள் இல்லை வாங்க போகலாமா. என்னை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஓட வைத்தாரே, இந்த வேலையை செய்ய வைத்தாரே. உன் காலில் ஏதாவது ஒரு பலவீனம் கொடுத்துருந்தா எப்படி வேலைக்கு போயிருப்பேன்? நீங்கள் சத்தம் வரல, ஏதோ ஒரு கால் வீங்கி போயிடுச்சு, போவீங்களா? வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏதோ ஒரு பலவீனம் வந்துடுச்சு, போக முடியுமா? போக முடியாது. என்னை கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்து அதில் அமர வச்சு அந்த வேலையை செய்ய கர்த்தர் கிருபை. ஏன் தெரியுமா இன்னும் ஆசீர்வாதத்தை பெற முடியல? ஏன் தெரியுமா இன்னும் நன்மையை பெற முடியல? தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை திருடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை நாம் திருடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. வாங்கின உடனே என் தேவனுக்கு இதில் நான் காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்காக விதைக்கப்பட்ட கரம் ஒரு நாளும் ஒரு பொழுதோ ஒரு நாளும் வெட்கப்பட்டே போகாது. கொடுக்கிறவங்க எப்போ உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க நீதி என்ன ஆகுமா? நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம எழுதியிருக்கு இல்லையா? அவங்க நீதி நிற்கும்.
இன்னைக்கு வாங்கின உடனே இந்த கடனை கொடுக்கலாமா, பால் கடை, இவன் வந்துடுவான் அவன் வந்துடுவான். இன்னைக்கு வாங்கின உடனே உங்கள் சம்பளம் கடன்காரர்கிட்ட போனால் உங்களுடைய வருமானம் முழுவதும் பொத்தல் பையில் போட்டதாக தான் இருக்கும். இனிமேல் என்ன பண்ணுங்க, சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவருக்காக ஒரு பாகம், அந்த தசம பாகத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் கடன்களை கர்த்தர் அடைக்க வைப்பார். ஏன் தெரியுமா, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் நிறைய செஞ்சுட்டேன் சபைக்கு. ஒரு கிரவுண்டு நீ கர்த்தர் ஊழியத்துக்காக எழுதி கொடுத்துக்கிற, என்ன செஞ்சுருக்கிற? நிறைய செஞ்சுட்டாங்களாம். அல்லேலூயா. இன்னமும் எங்களுக்கு செஞ்சது போல சகிச்சுக்குது. அது எங்களுக்கு செஞ்சது போல, எங்களுக்கு அல்ல. நீ விதைக்கிறது உன்னை படைத்தவருக்கு, உன்னை உண்டாக்கினவருக்கு, உன்னை உருவாக்கினவர், அவருடைய ராஜரிகம் கட்ட, அவருடைய நாம மகிமைப்பட விதைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. காணிக்க போடும் பொழுது பார்த்தீங்கன்னா உள்ள பாக்கெட்டில் கை விடுவோம். 100 ரூபாய் நோட்டு வந்ததுன்னா அப்படியே அதை உள்ள தள்ளி, 10 ரூபாய் நோட்டு எங்கே இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அழுக்கு கிழிஞ்சு போனது 7 கோணலாக இருக்கிறது தான் காணிக்கை பையில் வந்து விழுகிறது. அல்லேலூயா. நோட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க, கடையில் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க நீங்கள் போடுற காணிக்கை. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருக்குது. அல்லேலூயா இல்லையா. புது நோட்டெல்லாம் அமைக்கிறோம், பழைய நோட்டெல்லாம் ஆண்டவர் இழிச்சவாய் போட. அவருக்கு கிழிஞ்ச நோட்டாக இருந்தான்னா கசங்கி போனா, நீ கிழிஞ்சதை போட்டா உன் வாழ்க்கை கிழிஞ்சதாகவே இருக்கும். என்ன சத்தம் வரல? ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், கிழிஞ்சது அவருக்கு அல்ல. என் தேவன் கிழிஞ்சு போனதை வாங்கி கொள்ளுகிற தேவன் அல்ல. என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எங்க அவர் கரத்துல இருந்து வாங்கி அவருக்கு கொடுக்குறீங்க, நீங்க வேற எங்கேயோ வாங்கி அவருக்கு கொடுக்கல. அவர் கரத்துல இருந்து வாங்கி நன்மையை அவருக்கு விதைக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தசம பாகத்தை வஞ்சித்து வச்சு கொண்டு இருக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக விதைக்கும் பொழுது நம் கொம்பை அவர் மகிமையான கொம்பாய் மாற்ற வல்லவராய். இனி வருகிற நாட்களில் உற்சாகத்தோடு தேவனுக்கு விதைங்க. ஓ என் தேவனுடைய ஊழியத்திற்காக நான் விதைக்கிறேன், என் தேவனுடைய ராஜரிகத்துக்காக நான் விதைக்கிறேன், என் தேவனுடைய நாம மகிமைக்கென்று விதைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் எங்களுக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அந்த காணிக்கை எங்களுக்கு வேண்டாம். எங்களை பார்த்து நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த காணிக்கை தயவு செஞ்சு எங்களுக்கு வேணாம். எங்களை நடத்த என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துவோன்னா எங்கள் குறைவாக தான் இருந்திருக்கோம். ஆனால் தேவனையே நம்பி இருக்கிறபடினாலே தேவன் எங்களை நிறைவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி, அதுதான் தேவன். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 113ஆம் சங்கீதம். நான் வாசிமா 112:9 வாசி. அதுதான் வாசி. அது இல்லை 113:9 வாசி. பாருங்க, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிற தேவன். அன்னாளுடைய மலட்டு வாழ்க்கையை மாற்றினவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் மலட்டு வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் மலட்டு வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். எதிலெல்லாம் மலட்டு தன்மை ஆண்டவர் எப்பயோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, ஆண்டவர் எப்பயோ எனக்கு இந்த காரியத்தை சொன்னாரே, இன்னும் நிறைவேற்றலையேன்னு நீ வந்திருக்கலாம் தேவ சமூகத்தில். ஓ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகல. வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வார்த்தை இன்னும் ஜீவனோடு தான் இருக்குது. ஓ, நாட்கள் தாமதிக்கலாம், காலங்கள் தாமதிக்கலாம். என் தேவன் இனி ஒருபொழுது உன் வாழ்க்கையிலே தாமதிக்க மாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி, மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்பட போகிறது. மலட்டு வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. மலடா இருக்கிற குடும்பங்களிலே ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி, இந்த 6வது மாதம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கொம்பை அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை. எல்லாம் எழுந்து நிற்கலாமே கொஞ்ச நேரம். எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். தம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர்த்துகிறது. நீ
என்ன நிலையிலே வந்திருந்தாலோ அதே நிலையில வீட்டுக்கு திரும்பி போக போறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்த நிலையில போக போறதில்லை, நான் வந்த நிலைமையில போக போறதில்லை. நான் திரும்பி போகும் பொழுது கர்த்தர் என் தலையை உயர்த்தி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் என்னை அனுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஓ ரபா கடா லகடா கொஞ்ச நேரம் இந்த 6வது மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உங்க வாய்களை திறந்து ஸ்தோத்தரிங்க. நல்ல வாய்களை திறந்து ஓ ரபா பா பா என் வாழ்க்கை இனி அப்படியே இருக்க போறது இல்லை, என் ஜீவியம் இனி அப்படியே இருக்க போகிறது இல்லை, என் குடும்பம் அப்படியே இருக்க போறது இல்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். உன் கொம்பை உயர்த்துகிற நேரம், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது? பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா இருக்காதீங்க. ஏதோ எங்களை பார்க்க வரல, கண்ணை மூடி நீ எதுக்கு வந்திருக்கிறியோ அதை அப்பா கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளு. சுகபலன்